இன்றைக்கும் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு 40 நாள் ஒருத்தன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எப்போன்னா கார்த்திகை மாதம் மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு எப்படா கார்த்திகை 1 வரும்ட்டு டக்குன்னு போட்டுறான் மாலையை. எதுக்குன்னா விரதம். அது மட்டும் இல்லை, வீட்டில் எம்புட்டு மரியாதைங்கிறீங்க. அந்த நேரத்தில் மனைவிலாம் சாமி சாமின்னு கூப்பிடுங்க. சாமி 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 சாப்பாடு எடுத்து வைக்கிட்டுங்களா, சாமி குளிக்கிறீங்களா, சாமி பஜனைக்கு எப்போ போகிறீங்க, சாமி வேட்டி, சாமி வேட்டியை துவைக்கல, சாமி சாமி. அந்த மாலைக்கு முன்னாடி போய் பாருங்கள் அந்த வீட்டில், எங்கம்மா ஐயா இந்த அங்கிட்டு கிடக்குது இப்போத்தேன் ஆளும் மொகரையும் அவரை தேடி வந்திருக்க பார். நீ ஒரு வெட்டிப்ப, அந்த கேனப்பேல தேடி நீ ஒரு வெட்டிப்பே வந்திருக்க. எதுக்கு அந்த ஆளை தேடிக்கிட்டு எதுக்கு வந்த? இன்றைக்கி ஒரு நாள் தான் ஊற்றாமல் வந்திருக்காரு, வந்துட்டியா நீ ஏன் போடா அப்படிங்குது. அவ்வளோதான். ஆனால் அதே ஆள் ஒரு மாலையும் ஒரு உத்திராட்ச கொட்டையும் கார்த்திகை 1ஆம் போட்டோன்னே, ஏன் இந்த மாலையை போட்டோன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். காலையில் குளுக்க அப்படியே மார்கழி மாதம் குளிர் பனி எடுக்கேன், குழு 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 குழுன்னு தண்ணியை ஊற்றுறேன் அப்படியே தலையில். அதே ஆளை ஒரு மாலை போட அதுக்கு முன்னாடி பாருங்கள், காலையில் 9:30 மணிக்கு கம்புளியை பொத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்காரமா எந்திரியா போடு ஓடு கம்புளியை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். அதே ஆள் அந்த கார்த்திகை மாதம் மாலை போட்டோன்னா குளிர்ந்த தண்ணியை காலையில் 5 மணிக்கு தலையில் ஊற்றுறானே. என்ன காரணம்? சாப்பாட்டில் கறி கிடையாது, இது தண்ணி வெண்ணி கிடையாது, குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் அறுத்துட்டு அந்த 40-45 நாள் விரதம் இருக்கிறான் பாருங்கள். இது எல்லா மதத்துலையும் உண்டு. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அந்த ரமலான் நோன்பு, அதை உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் மாதிரி இருப்பாங்க. காலையிலேருந்து அந்த நோன்பு இருக்கிற அந்த அசதி அவர்களுடைய முகத்தில் தெரியவே தெரியாது. பிச்சைக்காரன் நைட்டு அவங்க அம்மாட்ட பிச்சை எடுத்திருக்கேன். அம்மா தாயே ஏதாவது சாப்பாடு இருந்தால் போடுங்கம்மா அப்படின்னா சோறு சாம்பார் எல்லாம் போட்டுருச்சு. போய் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு திருப்பி அதே அம்மாட்டே வர்றேன். அம்மா பத்தலம்மா, இன்னும் கொஞ்சம் சோறு இருந்தால் போடுமா அப்படின்னா அதே சாம்பாரையும் சோறையும் கொண்டு வந்து போட்டிருக்கு. வாங்கி ஒரு வாய் வச்சோன்னே, எல்லாம் மனுஷன் திம்பானா, இது என்ன சோறாது, ஏமா இது என்ன நாய் கூட திங்காது அப்படின்ட்டு. முதல்ல நீ தானடா தின்னத, இப்போ ஏன்டா அப்படி சத்தம் போடுற அப்படின்னா, அதுமா உங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்து உங்களை திட்ட சொன்னார், இதெல்லாம் நாய் திங்கி மாடா அப்படின்னோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு, 40 வருஷமாக என் வீட்டுக்காரர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், அவரை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் இந்த நாடகமே போட்டேன், இதை செய்ய சொன்னதே உங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படின்ட்டு. காரணம், உறவுகள் இன்னைக்கு நமக்கு பெரிய பிரச்சனைகளை தருது. ஆனால் அவைகளை எல்லாம் துறந்து வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது உறவா வரவா துறவா? ஐயா, காமராசரை எடுத்துக்கொள்ளுங்கள். தன் நாட்டு மக்களுக்காக இல்லற துறவியாக வாழ்ந்தவர் காமராசர். தன் நாட்டு மக்களுக்காக அறம் செய்வதற்காக தன் இல்லற வாழ்க்கையே மறுத்தவர் காமராசர். ஊட்டி வளர்த்தவள் சிவகாமி, ஊட்டி வளர்த்தவள் சிவகாமி. திருமண உணர்வை எடுத்துரைத்தார் என்றோ கேட்டு துடித்தார் காமராசர். திருமணம் என்றால் நான் காணாமல் போய்விடுவேன் என்றார். நாட்டு குலைத்திட நன்றொன்று, அதை நாமெல்லாம் செய்தால் கற்கண்டு. ஈட்டும் பெரும் செல்வம் வேண்டாம் என ஈன்ற தாய் நாட்டை காப்பேன், தாய் நாட்டு மக்களை காப்பேன் என்று தாய் நாட்டு மக்களுக்கு அறம் செய்வதற்காக தான் இல்லற துறவியாக வாழ்ந்தாரே காமராசர். ஊட்டி வளர்த்த சிவகாமி திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் செய்ததும் அவர் சொன்ன வீர உரை என்ன தெரியுமா? அந்நியனோ நம் நாட்டை ஆளுகின்றான், அடங்கி ஒட்டுங்கி நட்டுங்கிடலாமோ, பெண் தேடி முடித்திட இதுவா தருணம், பேசாதே போய் நீ எதிர்த்திட மரணம். உப்புக்கு வரி போட்டு தப்பு செய்கின்றான், உதவா கரையவன் உரிமையை பறிக்கின்றான், செப்பிடும் காந்தியின் சொல்ல எதிர்க்கின்றான், சோம்பேறி உப்பை காய்ச்சி எதிர்க்கின்றான். கட்டிலில் சுகத்தை காண்கின்ற நேரமாயுது, கட்டிலில் சுகத்தை காண்கின்ற நேரமாயுது, கண்கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரமாயுது, பட்டினி சாவினில் தவிக்கது இந்தியா, பசியை தீர்த்திட நான் தேவைன்னு சொல்லி தன் நாட்டு மக்களுக்காக இல்லற துறவியாக வாழ்ந்தாரே காமராசர். இவருக்கு எதில் கிடைத்தது நிம்மதி? உறவில் கிடைத்ததா நிம்மதி? தன் நாட்டு மக்களுக்காக உறவுகளையே தன் நாட்டு மக்களில் ஒருவராக பார்த்தவர் காமராசர். வரவில் கிடைத்ததா நிம்மதி? இறக்கும் போது எதை வைத்திருந்தார்? 2 கதர் வேட்டி, 2 துண்டு, 2 சட்டை, 150 ரூபாய் பணம் மட்டுமே. இவர் இறக்கும் போது எதை கொண்டு சென்றார்? எதை கொண்டு சென்றார் காமராசர்னு கேட்கிறேன்.
வரவில் கிடைத்ததா நிம்மதி? இல்லையே. எதில் கிடைத்தது நிம்மதி? துறவில் கிடைத்தது நிம்மதி. தன் நாட்டு மக்களுக்காக இல்லற துறவியாக வாழ்ந்தாரே காமராசர், இவருக்கு துறவில் தான் நிச்சயம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிட்டும் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா அல்லது மறக்க முடியுமா? புத்தர் என்பவர் ஞானத்தின் எல்லை அறிந்தவர். அன்பே கடவுள் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர். போதி மரத்தடியில் மனித வாழ்வின் துன்பங்களுக்கு காரணம் ஆசையே என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டியவர். பகைவனை தண்டிப்பதால் அவனுடைய தீய குணங்கள் அதிகமாகும் என்றும், பகைவனிடம் அன்பு காட்டுவதால் அவனுடைய தீய குணங்களும் நற்குணங்களாக மாறும் என்பதையும் ஒரு விஞ்ஞானியை போல நிரூபித்தவர் அல்லவா புத்தர். இவருடைய வாழ்வில் இல்லாத நிம்மதியா? இவருடைய வாழ்வே நிம்மதியில் தானே அலையாடி கொண்டிருந்தது. ஐயா, துறவிகள் என்பவர்கள் பெரும்பாலும் எந்தவித வேலையும் செய்யாதவர்கள், சோம்பேறிகள் என்று எண்ணியதால் துறவிகளை பார்த்தாலே ஒரு குடியானவனுக்கு கோபம் வரும். அதே போலவே புத்தர் அந்த குடியானவனிடம் சாப்பிட ஏதாவது தாருங்கள் என்று பிச்சை கேட்கிறார். அதற்கு குடியானவன் மிகவும் கோபம் கொண்டார். குடியானவன் சொல்கிறான், ஏ துறவியே, பிச்சை எடுத்து உண்பது உனக்கு கேவலமாக இல்லையா? நல்ல உடல் நலத்தை வைத்துக் கொண்டிருக்கும் நீ உழைத்து சாப்பிடக்கூடாதா? என்னை பார், நெத்தி வேர்வை நிலத்தில் விதைத்து பயிர் தொழில் செய்து எனக்கு தேவையான உணவை நானே எடுத்துக்கொள்கிறேன். என்னை போல நீயும் உழைத்து சாப்பிட கத்துக்கோன்னு சொன்னாராம் குடியானவன் புத்தரை பார்த்து. புத்தர் மிகவும் சிரித்து கொண்டார். அவர் மீது அவனுக்கு கோபம் வரவில்லை. ஏனெனில் அமைதியின் வடிவம் தானே எங்களுடைய துறவிகள். புத்தர் சிரித்து கொண்டார். அன்பு முகத்தில் தவள குடியானவனை பார்த்து, நண்பா, நீ குடியானவன், மிகவும் சிறந்தவன், பயிர் தொழில் செய்பவன், மிகவும் மகிழ்ச்சி. நானும் உன்னை போலவே விதைத்து பயிர் தொழில் செய்துதான் உணவு உட்கொள்கிறேன்னு சொன்னார். உடனே குடியானவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, நீ உழவரா? உமது நிலம் எங்கே உள்ளது? காளை மாடுகள் எங்கே? கலப்பை எங்கே? அது சொல் முதலில் என்றார். உடனே புத்தர் சொன்னார், நண்பா, நீ மிக சிறந்த புற வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து வருகிறாய், நானோ மிக சிறந்த அக வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர் சொன்னார். புத்தர் சொன்னார், நண்பா, நீ தரமான விதைகளை நிலத்தில் விதைக்கிறாய், நானோ நம்பிக்கை என்னும் விதைகளை மனிதர்களுடைய மனதில் விதைக்கிறேன்னு சொன்னார். நீயோ நீரை வயலுக்கு பாய்ச்சுகிறாய், நானோ நல்ல செயல்களை மனிதர்களுடைய மனதுக்கு மழை நீராக பாய்ச்சுகிறேன் என்றார். ஒவ்வொரு மனிதனின் விவேகமும் மன அமைதியும் என்னுடைய கலப்பையின் உறுப்புகள் என்றார். உன்னுடைய காளை மாடுகளுக்கு கடிவாளம் உள்ளது, நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே போலவே என்னிடமும் கடிவாளம் உள்ளது, என்னுடைய மனமே மற்றவர்களை வழிநடத்தும் கடிவாளம் என்றார். உன்னிடம் இருக்கும் காளை மாடுகள் எருதுகள் போல என்னிடமும் காளை மாடுகளும் எருதுகளும் உள்ளது. ஒவ்வொரு மனிதனின் மன அமைதியும் தியானமுமே அவைகள் என்றார். நான் மனம் என்னும் வயலை உழுது அச்சம், பிறப்பு, இறப்பு ஆகிய அனைத்தையும் கலை என்றும் பிறப்பு இறப்பு எழுகிறேன். நான் அது அனைத்தையும் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையாகும். அறுவடை செய்து கிடைக்கும் பழங்கள் நிர்வாணம் என்னும் முறை மூலம் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையாகும். இப்படி நிர்வாணத்தை அறுவடை செய்வதால் உலகில் உள்ள அனைத்து மக்களின் துன்பங்களும் சவுக்கடி போல் அழிந்து போகிறது என்று எடுத்துரைத்தார். குடியானவன் மிகவும் தெளிவு பெற்றார். புத்தரின் காலடியில் விழுந்து, புத்தரே, என்னை மன்னித்துக்கொள் என்று மன்னிப்பு கேட்டு தானும் புத்தர்களின் சீடர்களில் ஒருவராக மாறினான். ஐயா, ஒரு துறவியின் வாழ்வை புரிந்து கொள்ளாத வரைதான் நாம் அவர்களை ஏளனமாக பேசுவோம். ஒரு துறவியின் வாழ்வை புரிந்து கொண்டால் நாமும் அவர்களில் ஒருவராக மாறிவிடுவோம் என்பதுதான் உண்மை. இத்தகைய துறவுகளின் வாழ்வில் தான் நிம்மதியும் மகிழ்வும் கிடைக்கிறது சொல்றார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவங்க சொன்னாங்க, திருநங்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த திருநங்கை என்கின்ற உறவிற்கே உரம் போட்டவர் என்றால் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். இதே திருநங்கைகளை இந்த பணம் எப்படி தெரியுமா பார்த்துச்சு? அவங்களை வேசிகளாகவும் வேலையேற்றவர்களாகவும் வேற மாதிரி படம் பிடிச்சு காட்டுச்சு. ஆனால் திருநங்கை என்கின்ற ஒரு உறவு கொடுத்து அவங்களை அரவணைக்கின்ற பொழுது, சமீபத்தில் ஒரு டிவியில் பார்த்த ஒரு நிகழ்வு, ஒரு திருநங்கை அக்கா பேசினாங்க. மிக அருமையான ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் அவங்க கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னை யாராவது அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க ஏங்குகின்ற ஒரே ஒரு விஷயம் அக்கா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு. அக்கா சாப்பிட்டீங்களாங்கிற ஒரு வார்த்தைக்காக நான் உலகத்தையே மாற்றுவோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த திருநங்கைகளோட ஒரு குடும்பமாக எங்கோ பிரிந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அவர்கள் இன்று ஒன்று கூடி உலகத்தையே இன்னைக்கு சவாலாக எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த திருநங்கை உறவை நான் மதிக்கின்றேன். இதற்கு உதாரணமாக இன்னைக்கு எங்கள் கோயம்புத்தூரில் என்னுடைய ஊரில் நான் காரில் டெய்லி போயிட்டு வரும்போது ஒரு திருநங்கை அக்கா எனக்கு இன்னைக்கு உறவாக இருக்கின்றால் சொன்னால் அது எனக்கு பக்க பலமாக இருக்கின்றது என்பதை மகிழமாக இந்த மேடையில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்படி திருநங்கை உறவு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆசிரியர் உறவு நம்ம தம்பி சொன்னாங்க. அதாவது அரிஸ்டாட்டில் இருக்கார். அரிஸ்டாட்டோடைய அவனுடைய மாணவன் தான் கடைசியில் மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய இறப்பு செய்தியில் போகும்போது
தன் கையை 2 பக்கம் விரிச்சு வச்சுட்டு நம்ம செத்து போனால் எதுவுமே கொண்டு போகலை அப்படின்னு சொல்கிறதா வந்து சரித்திரம் சொல்லும். அதே அலெக்சாண்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அலெக்சாண்டர் வந்து உலகையே ஆண்டு ஒரு குடைகள் கீழ் கொண்டு வந்தவர் அலெக்சாண்டர், எல்லாருக்கும் தெரியும், சரித்திரம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இந்த உலகையே ஒரு குடை கீழ் கொண்டு வந்த நீங்கள் உங்களால் எப்படி முடிந்ததுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வந்தது காரணம் என் தாய் தந்தையாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் என் காலையில் வந்தது காரணம் எனது ஆசிரியரே என்று சொன்னால், அப்படி அந்த ஆசிரியருடைய உறவுகளை நான் இந்த நேரத்தில் பதிக்க ஆசைப்படுகின்றேன். துறவு என்பது தனி மனித சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்குங்க. துறவு என்பது தனி மனித சந்தோஷம். அது பொது மனித சந்தோஷமாக மாறவே முடியாது. துறவுக்கு கூட ஒரு தாய் தந்தைகள் இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிட்டு பேச வந்திருக்கின்றார்கள் இந்த துறவுகள். துறவுக்கு கூட ஒரு தாய் தந்தை என்ற உறவு இருக்கின்றது. துறவு என்பவன் துன்பங்களை கடந்தவன் அல்ல. துறவு என்பவன் துன்பங்களை கடந்தவன் அல்ல, துன்பங்களை கண்டு பயந்தவன். துன்பங்களை கண்டு பயந்தவன் ஒருவனால் எப்படி மற்றவரை சந்தோஷப்படுத்த முடியும்? பயந்த ஒருவனால் மற்றவருக்கு சந்தோஷம் எப்படி கொடுக்க முடியும் என்றால், துறவில் ஒரு காலமும் முடியாது மற்றவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதற்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னுடைய பார்வையில் துறவுக்கும் உறவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். இந்த உறவு, அப்பா மகனை பார்த்து மகனே அப்படின்னு கூட்டா அது உறவு. அதே மகன் அப்பனை பார்த்து மகனே அப்படின்னு சொன்னால் அது துறவு. அவ்வளோதான். ரெண்டுத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் அதுதான். தன் இதயத்திலேயே சந்தோஷம் காண முடியாத ஒருவன் இமயத்தில் எப்படி சந்தோஷம் காண முடியும்? துறவிகள் இதயத்தில் சந்தோஷம் தேட போகின்றார்கள். இவர்கள் மற்றவரை சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்றால் அது எப்படி முடியும் என்றால், துறவி வாழ்க்கையில் ஒருபொழுதும் அது முடியாது. என்னுடைய உறவுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு பாட்டை சொல்கிறேன் பாருங்க. சமீபத்தில் ஒரு கேட்ட அந்த அருமையான பாட்டு, என் மனசை உருக்குன ஒரு பாட்டு இது. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேரு சொல்லும். இந்த குடும்பம் ஒரு கோவில், அதில் நீதானே சாமி. இங்க நிலவுகள் பல கோடி, ஆனால் நீதான் ஒரு பூமி. சுற்றமும் முற்றமும் ஏதுமின்றி வாழும் வீட்டில் தெய்வங்கள் குடியில்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமின்றி வாழும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லைங்கிறான். இன்னொரு ஒரு ஜென்மம் இருந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் வரம் கேட்பேன். என்ன வார்த்தை அதில், அருமையான வார்த்தை. இதுபோல் ஒரு சொந்தம், இன்னொரு ஒரு உலகில் நான் வாழ்ந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் வேண்டும் என்று நான் வரம் கேட்பேன் சொன்னால், சொந்தத்தை பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் இனிக்க இனிக்க இருக்கும், வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் உறவுனா என்னங்கிறத. மனிதனுடைய வாழ்வில் ஆதியிலிருந்து அந்தம் வரை ஆதி பகவான்களாக உங்களை காத்து அளிப்பது இந்த உறவுகளே என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நினைக்க அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உருக்கமான செய்தி சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரல் ஆகிட்டு இருந்த ஒரு வீடியோ பார்த்ததையும் அப்படி மனசெல்லாம் கலங்கி போச்சியா. ஒரு தாய் இறந்து கிடக்கிறா. அந்த தாயை எடுத்து எரிக்கிறதுக்கு கூட அந்த பிள்ளைங்க கிட்ட காசு இல்லை. பிஞ்சு குழந்தைகள் பிச்சை எடுத்த காட்சியா அந்த காட்சி. எங்க போச்சு உங்கள் உறவுகள்? அப்பா அம்மா சித்தப்பன் சித்தி அத்தை மாமன் நாத்தனார் மூத்தாரு கொழுந்தியாரு கொழுந்தனாரு தாத்தா பாட்டின் இத்தனை உறவுகள் சொல்லுகிறீர்களே, எங்க போச்சு அத்தனை உறவுகளும்? எப்போ தெரியுமா அந்த உறவுகள் எல்லாம் வந்திருக்கும்? அந்த அம்மா ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்திருக்குயா. நீ ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு அந்த அம்மாவுடைய இறுதி சடங்கை எடுத்து நடத்த வந்திருக்கும். பிணமான பிறகும் பணம் இல்லை என்ற பிறகு, பிணமான பிறகும் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்கய்யா. இந்த காலத்துல மகிழ்ச்சியை தருவது இந்த வரவுதான் ஐயா. ஐயா, ஒரு ஏழை குழந்தை மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அவள் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு கனவாய் போனதால் காற்றோடு கலந்து போய்விட்டாள். கண்ட கனவு இல்லை என ஆன பிறகு கல்லறைக்கு செல்வதற்கு கயிற்றுக்கு முத்தமிட்டாளே தோழி அனிதா. அவளுடைய மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியம் இந்த சமுதாயத்தால் அலட்சியப்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன? அவர் ஒரு ஏழை வீட்டு குழந்தை என்பதற்காகத்தானே. அவ ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா, அவங்க அப்பா நீட் கோச்சிங் அனுப்பியிருந்தா, இந்த சமுதாயத்திற்கே நல்ல ஒரு மருத்துவர் அவ கிடைச்சிருப்பாங்கய்யா. இன்னைக்கு எத்தனை திறமைகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட எங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு இந்த வரவு என்கின்ற பணம் தேவைப்படுதுன்னு சொல்லும் போது, இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது இந்த பணம் தாங்க ஐயா. ஐயா, ஓசோன் படலத்திலும் ஓட்டையை கண்டார்கள். ஆனால் ஏன் ஏழை உழவனின் வீட்டில் இருக்கும் ஓட்டை மட்டும் எந்த ஒரு விஞ்ஞானியின் தொலைநோக்கு பார்வையிலும் தெரியாமல் போய்விட்டதே.
விவசாயிகள் தலைநகரத்தில் எதுக்கியா போறான்னாங்க? விவசாய கடனை கட்ட முடியாம தான் போராடிட்டு இருந்தாங்க. விவசாய கடனை கட்ட முடியாத எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டான். இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுக்கிற ஒரு வருஷத்துக்கு நாங்க 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, ஏன்யா ஒரு வருஷத்துக்கு 6000 நீ கொடுத்தினா ஒரு நாளைக்கு வெறும் 17 ரூபா தான் வருது. ஒரு சோறு போட்ட விவசாயிக்கு நீ 17 ரூபா கொடுக்குறேன்னா என்ன நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் சத்தியமா எனக்கு தெரியாம போயிட்டு இருக்குங்கய்யா. என்றைக்கு உழவனின் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் ஒரு நாடே வல்லரசு நாடாகும். ஐயா, பணம் இல்லாததுனால இன்னைக்கு தமிழக விவசாயிகளை இழந்து தவிக்கிறோம். விவசாயத்தை காப்பதற்கு கூட இந்த பணம் தேவை என்று சொன்னால் மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது இந்த வரவு தான்யா. துறவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா, காவி கட்டிக்கிட்டு காசிக்கு போனாலும் காசு வேணும். நீ பட்டை போட்டுக்கிட்டு பழனிக்கு போனாலும் பணம் வேணும். ஆக மொத்தத்தில் நீ துறவே போனாலும் இந்த வரவு வேணுங்கிறத மறக்காம பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, காமராசரை பத்தி சொன்னாங்க. காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா மக்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்குமே கல்வி கொடுக்கணும்னு ஒரு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ என்ன பண்றதுன்னு பார்த்தப்போ மதிய உணவு போட்டால் எல்லா குழந்தைங்களும் வந்து படிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, ஏப்பா மதிய உணவு போகிறதுக்கு உனக்கு காசு இல்லைன்னு என்னையா பண்ணுவேன்னு கேட்கும்போது சொல்கிறாரு, நான் பிச்சை எடுத்தாவது இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு போட்டு அந்த கல்வியை கொடுப்பேன்னு சொன்னாரே, அவர் துறந்தது உறவைத்தான், இந்த வரவை அல்ல இல்லையே. கல்வி கண் திறப்பதற்கு கூட காசு வேண்டும் என்று காமராஜருக்கு தெரிந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியவில்லையே. அதனால தான் சொல்கிறேன், மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது இந்த வரவு தான். ஐயா, கரிகால சோழனும் ராஜராஜ சோழனும் அன்னைக்கு என்ன செல்வந்தனா இருந்ததுனால தான் காலத்தால் அழிக்க முடியாத கல்லணையையும் தஞ்சை பெரிய கோயிலையும் கொடுத்து இன்றைக்கும் இறந்தும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த வரவே. ஆகவே மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது இந்த வரவே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, காசு கூட டைம் பார்த்து காலை வாரி விடும். எப்படி டைம் பார்த்து காலை வாரி விடுறது வரவு. டயர்டானாலும் தோல் கொடுக்கறது தாங்கய்யா எங்க உறவு. இங்க இருக்கலையாங்க எங்க உறவோட வலிமை. ஐயா, 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நண்பன் அவனோட இன்னொரு நண்பன் கிட்ட போய், மச்சான் கால் பண்ணி கேட்குறான், மச்சான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, உன் வண்டியை கொஞ்சம் கொடுத்தீனா நான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் 4 இடத்துக்கு போயிட்டு வருவேன்றான். அதுக்கு இவன் சொல்கிறான், டே வண்டி சர்வீஸுக்கு போயிருக்குடான்ட்டு. ஆனால் அவனோட வண்டி இவன் கண்ணு முன்னாடியே தான் நிற்கிது, பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா இது, நண்பன் நம்மளுக்காக பைக்கை கூட தரமாட்டேன்றானே அப்படின்ட்டு வருத்தத்தோட நடக்க ஆரம்பிக்கிறான். 20 நிமிஷம் கழிச்சு இதே நண்பன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. கால் எடுத்தா என்னடான்னு கேட்குறான், நீ எங்கே இருக்க அப்படின்னதுக்கு, அதுதான் சொன்னனே அம்மாவுக்கு உடம்பு முடியல, ரோடோட பணம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றான். பணமெல்லாம் கட்டியாச்சு, நீ ஆஸ்பத்திரி வான்றான். என்னது பணம் கட்டிட்டியா, எப்படி உனக்கு அவ்வளோ பணம் கிடைச்சதுன்னு கேட்டதுக்கு, நீ கேட்டையே ஒரு வண்டி, அதை ஏன் நான் வித்து தான் பணம் கட்டுறேன்ட்டு பணத்துக்கு முன்னாடி தான் பாசம் நிலைச்சு நிற்கும்னு காட்டினது எங்கள் நண்பர்களோட உறவு மட்டும்தாங்க ஐயா. ஐயா, கல்லறை போகும்போது கூட காசு கூட வராது, கல்லறை போகும்போது கூட காசு கூட வராது, கண்ணியமான உறவுகளின் கண்ணீர் மட்டும்தான் கூட வரும்னு நான் சொல்லுவேங்க ஐயா. ஐயா, நாட்டோட எல்லையில நின்று நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள் துறவின்னு பாப்பா சொன்னாங்க. பாப்பா ஒத்துக்கிறேன், அவங்க துறவி தான். ஆனா அந்த துறவிகள் கூட வருஷத்துல 2 நாள் 3 நாள் சந்தோஷமா இருக்காங்கன்னா காரணம் அவங்கள பார்க்க வர உறவுகள் தானே நான் சொல்லுவேன் பாப்பா. இந்த மாதிரி உறவுகள் இருக்கிறதுனாலதான் அவங்க நாட்டை காக்க ராணுவ எல்லைக்கே போறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஐயா, நெப்போலியன் கூட, மாவீரன் நெப்போலியனை நான் சொல்றேன், அவரு கூட போர்க்களத்துக்கு போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாராம். இன்னும் ஒருத்தர் கேட்டாராம், என்னங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்பயுமே போருக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட காதல் மனைவி எழுதின கடிதத்தை படிச்சுட்டு வருவேன், அந்த ஒரு அன்பு தான் எனக்கு இவ்வளோ எனர்ஜியை தருதுன்ட்டு போராட்டத்துக்கு கூட தேவை ஒரு உறவோட அன்பு நிரூபித்தது அங்கே மாவீரன் நெப்போலியன்னா நம்பித்தாங்கே ஆகணும். இதை உங்களால் மறுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். ஐயா, குடும்பம் உறவுகளை தாங்கும் ஆலமரம் மட்டுமல்ல, பல மரபுகளை தாங்கும் காலமரம்னு நான் சொல்லுவேங்க ஐயா. தாத்தா வேட்டியில கூளை ஊத்தி வத்தல் காய வைக்கிறதுக்காக வெயில கூட, எப்படி வெயில கூட விருந்தாளியா அழைக்கிறது தான் எங்க பாட்டியோட உறவுங்க ஐயா. இந்த உறவுக்கு முன்னாடி வேற என்ன நிம்மதி நிற்க முடியும்னு நான் கேட்கிறேன். ஐயா, அண்ணன் தங்கச்சிக்கு அழகா ஒரு பாட்டு செம்மையா ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பாட்டு இல்லாம உறவே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். அனபில் பேய் வர்ற அன்பில்
குட்டி தாய் வரா, அனபெல் பேய் வரா, அன்பில் குட்டி தாய் வரா, அப்பங்க சாட்டைய போட்டு பியூட்டி பார்லர் போய் வரா, மேக்கப் பள்ளி முழுகு என் தங்கச்சி தான் அழகு, அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல, ஆனா இத என்னைக்குமே நாங்க வெளியே சொன்னதில்ல, தொப்புள் கொடி கயிறு அவ மட்டும்தான் என் உயிரின்று தங்கச்சிய தாய்க்கு நிக்கிறான்னு நினைக்கிறது அண்ணனால மட்டும்தான் முடியும்னு நான் சொல்றேங்க ஐயா. பாதையற்ற பயணத்தில் அனுபவங்களே பாதச்சுவடுகள். இப்படி நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களை பாதையற்ற பயணத்தில் நிலைக்கு நிற்க வச்சு நாம் அவங்கள பின்பற்றி வந்தாதாங்க அந்த வாழ்க்கையில நிம்மதி அதிகமா இருக்குன்ற. வாழ்க்கையில உயர்வும் தாழ்வும் வருவது சகஜம்னு கத்துத்தரது குடும்பம் மட்டும்தாங்க ஐயா. உங்க துறவை கத்துத்தரதா இல்ல வரவை கத்துத்தருதா? வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வந்து போகும்னு சொல்றது குடும்பம் மட்டுமே அப்படின்னு நான் சொல்றேங்க ஐயா. இதையெல்லாம் விட்டுட்டு கரன்சி கட்டு பின்னாடியும் காக்கி சட்டை பின்னாடியும் நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கைனா நிம்மதி மகிழ்ச்சி என்னன்னு புரிஞ்சிடுமான்னு நான் கேட்கிறேன் ஐயா. வரவுலையும் துறவுலையும் இல்லை வாழ்வு, வரவிலும் துறவிலும் இல்லை வாழ்வு, வருத்தத்திலும் துன்பத்திலும் நீ இருக்கும்போது உன்னோடு நடந்து வருகிறதே உறவு, அதில் மட்டும்தான் வாழ்வு இருக்கிறதுன்னு நான் சொல்றேங்கய்யா. துறவு அப்படின்றது எல்லாத்தையும் துறந்ததன் பொருளாகும். அப்படி எல்லாத்தையுமே துறந்த ஆதிசங்கரரை துறக்க முடியாத ஒரு உறவுனா அது தாய்ன்னு நான் சொல்லுவேங்கய்யா. அப்பேற்பட்ட தாய்க்கு நிகர் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றேங்கய்யா.